என்ன முடிவடி இது? இவ்ளோ சாதாரணமா சொல்ற? இந்த உலகத்துல எத்தனை பேர் புள்ள வேணும்னு தவம் கிடக்குறாங்க தெரியுமா? டிவில பேப்பர்ல போஸ்டர்லன்னு பாக்குறதானே குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு எவ்வளவு பேர் ஹாஸ்பிடல் வாசப்படி ஏறி இறங்குறாங்கன்னு தெரியுமா? ஊமையா இருந்தா கூட பெரிய பிரச்சனை இல்லடி. ஆனா ஒரு பொண்ணு மலடியா மட்டும் இருந்துட்டா அவளுக்கு இங்க குடுக்கிற பட்டமும் சாபமும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. குழந்தை பிறக்கலன்னு எத்தனையோ பேர் செத்து கூட போறாங்கடி. எனக்கு வேற வழி இல்ல சித்ரா. நான் இப்ப ஒத்துக்கலன்னா இவ்வளவு நாள் என் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். அம்மா தாயே, உன் தங்கச்சிக்காக நீ உயிரை கூட கொடு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இன்னொரு உயிர் உண்டாகிறத நீ அழிச்சிடாதன்னு தான் நான் சொல்றேன். இப்ப என்ன, எனக்கு குழந்தை பிறக்காது அவ்வளவுதானே? பரவாயில்ல, நான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிறேன். குழந்தை பொறக்கலன்னு டார்ச்சர் பண்ற எத்தனையோ மாமியார நான் பாத்திருக்கேன்டி. ஆனா குழந்தை பொறக்க கூடாதுன்னு டார்ச்சர் பண்ற ஆள் உன் மாமியார் தாண்டி. அவ மாமியார் இல்ல, வில்லி. அவ பேச்ச கேட்காத. சித்ரா, நீ என் ஃப்ரெண்டா பிரச்சனைய வெளிய இருந்து பாக்குற. என் வாழ்க்கையோட கடமை என்ன? எத்தனை நாள் ஸ்வாதி எக்ஸாம் ஃபீஸ் கட்ட கடன் கேட்டு வெளியே அலைஞ்சிருப்போம். எதுக்காக? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே. இப்ப நானே அதுக்கு தடையா இருக்க முடியுமா? ஸ்வாதி பல கனவுகளோடையும் வயித்துல பொள்ளையோடையும் காத்துட்டு இருக்கா. கல்யாணம் ஆகாம வயித்துல பொள்ளைய வச்சுக்கிட்டு வாங்குற பேரை விட மலடிங்கிற பேரு ஒண்ணு பெருசு இல்ல. நீ சொல்ற எல்லாரும் முன்னாடி பேசலையே தவிர பின்னாடி என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? வயித்து பசைக்க வழி இல்ல, வயித்துல புள்ளைய வாங்கிக்கிட்டு வந்து நிக்குது பாரு. அம்மா இருந்து ஒரு பொட்ட புள்ளைய வளர்க்கறதுக்கும் இல்லாம இருந்து வளர்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பேசிக்கிறாங்க. அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு யார் அப்பான்னு கை காட்ட போறாங்களோ அக்காவும் தங்கச்சியும் ஊரை ஏச்சு பேன் பாத்துருவாங்க. அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிக்கிறாங்க. எதையுமே காதுல கேட்க முடியல. கேட்காத மாதிரி கடந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அது கூட எனக்கு பெருசா படல. என் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா அமையணும். நான் நினைச்சதை விட அவ அதிகமான சந்தோஷத்தோட வாழணும். அதுவும் நடக்கணும், நீயும் சந்தோஷமா இருக்கணும். நீ மட்டும் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியுமா? சித்ரா, அது நம்ம கையில இல்ல. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் தான் என் தலையில எழுதிருக்கு. அதை மாத்த முடியாது. ஆனா நம்மளால ஒருத்தி வாழ்க்கையை மாத்த முடியும். எல்லா துன்பத்தில இருந்தும் காப்பாத்தி அவளை தேவதை மாதிரி வாழ வைக்க முடியும்னா அதை ஏன் நாம செய்யக்கூடாது? நம்ம பட்ட கஷ்டத்தை அவ படக்கூடாதுல்ல. அதுவும் வயித்து புள்ளத்தாச்சு. கண்ணுல பயத்தோட பிறக்க போற குழந்தைய பார்க்க போற சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை நம்ம ஏமாத்த கூடாது சித்ரா. அவளுக்கு அஜய எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏன் அளவுக்கு பிடிக்கும். அவனும் என்ன மாதிரிதான், என்னை விட நல்லா பாத்துப்பான். இப்ப நான் மட்டும் சரின்னு தலையாட்டிட்டு கழுத்தை நீட்டிட்டேன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லல்ல. அப்ப கல்யாண் நாளைக்கு இந்த விஷயம் தெரியறப்ப அவ பட போற கஷ்டத்தை பத்தி யோசிச்சியா?